வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிள்ல 144 சைக்கிள் 10 ஸ்கூலுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு 11வது ஸ்கூலா நாகர்கோவில் இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்கிற இந்த அழகான கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சைக்கிள்ஸ் எல்லாமே வந்தாச்சு நமக்கு முன்னாடியே. ஸோ இப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைக்கிள்ஸ்லாம் இப்போ போய் சேரப்போகுது. வாங்க அதை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, சமூக சேவை எத்தனை பேர் செய்கிறோம்? நம்ம இன்று சமூக சேவை என்பது எங்கு வந்து வருகிறது? பாதையில் செல்கிறோம், ரோட்டில் செல்கிறோம், அங்கு ஒரு முள்ளு கிடக்கிறது அல்லது ஒரு கல்லு கிடக்கிறது, நம்மை அதை கவனித்து விட்டோம், அதை தாண்டி போய்விடலாம் நினைத்தால் அது சமூக சேவை இல்லை. அந்த இறங்கி அந்த கல்லை அந்த முல்லை ஓரமாக எடுத்து நாம் தாண்டி விட்டோம், பிறகு இதனால் துன்பம் வரக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அங்குதான் சமூக சேவை உருவாகிறது. ஒரு உதவி நாம் செய்தோம் என்றால் 10 உதவி நமக்கு தேடி வரும். நான் படித்துட்டு போயிட்டேன். அது கூட ஒரு பாடம் உண்டு, திருமூலர் சொன்ன ஒன்று. அதில் பார்க்க தெரியும், ஒரு அழகான பெரிய கோயிலுக்கு உதவி செய்வதை விட அங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கு உதவி செய்தால் இறைவனுக்கு போய் சேரும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். மாணவ செல்வங்களே, நீங்கள் உயர்ந்த இடத்தை அடைந்த பிறகு மாணவ செல்வங்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். அதான் இதனுடைய முன்னோட்டம். நன்றி, வணக்கம். சரி, ராமபுரத்துக்கு வந்திருக்கோம்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியா இருக்கு. எதுக்கு ஜாலியா இருக்கு? நான் வந்திருக்க ஜாலியா இருக்கா இல்ல சைக்கிள் வந்திருக்க ஜாலியா இருக்கா? சொல்லு சொல்லு, அடிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்ல பாருங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கா? இது மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு பேர் என்ன தெரியல. பார்க்கவே அழகா இருக்கே தம்பி. அதுல என்ன ஒரு கருப்பு கலர்ல காய் மாதிரி தொங்குது? என்ன காய்? அவரைக்காயா? தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரியாது. இவனை விட்டு விடுங்கள், அவரிடத்தில் கேட்போம். நீங்க சொல்லுங்க, இது என்ன பூ? தலையில வைக்கிற பூவா? இல்ல, அப்போ இது ஒரு காய்க்கும். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை உடைச்சி தின்னா ஒரு இது இருக்கும், நட்ஸ் கணக்கா இருக்கும். அப்படியா? பூவு அக்கா கொண்டு உடைச்சு தானே சொல்லும் போது எனக்கு நம்மளே நீ நாளைக்கே சுட்டு தரணும். சரி, நீங்க ஃபியூச்சர்ல என்னதான் ஆகலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? போலீஸ். போலீஸ் ஆக போறீங்க. போலீஸ் ஆகி என்னென்னலாம் ஹேண்டில் பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. வேற வீட்டுல சண்டை வராம இருக்குது. யார் வீட்டுல? எங்க வீட்டுல. அவங்க வீட்டுல சண்டை வராம இருக்கிறதுக்காண்டி அவனே போலீஸ் ஆக போறான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. தம்பி பேரு தருண். தருண், சொல்லுங்க தருண். யாரெல்லாம் சைக்கிள் ஏத்திட்டு வரான்னு பிளான் பண்ணிருக்க? யாராவது லிஃப்ட் ஏட்டாங்கன்னா பக்காவை தூத்துக்குடி வரைக்கும் கொஞ்சம் ஏத்திட்டு எங்க ஆபீஸ்ல மட்டும் டிராப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வரியா? சரியா? லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. சரி, ஓகே. நீங்க ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன வச்சிருக்கீங்க? ஆர்மி. எதுக்கு ஆர்மி? மாமா வந்து ஆர்மில தான் இருந்தாங்க. அதான் எனக்கும் ஆர்மி போக முடியும். மாமா பார்த்து என்னென்ன ஆர்மிலாம் கேட்டிருப்பில்ல? மாமா ஆர்மில என்ன நடக்குமாமா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொரண்டி எடுத்திருப்பில்ல? அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். அப்போ நீனும் ஒன்ன பார்த்தாலும் ஃபியூச்சர்ல எல்லாரும் பயப்படுன்னு சொல்லிட்டு ஆர்மி போறியா? இல்ல, அப்போ நாட்டை பாதுகாக்க போறாங்க அப்படி சொல்லு. ஆமா, நாட்டை பாதுகாக்க போறேன். சரி, ஓகே. அப்ப ஃபியூச்சர்ல தம்பி வந்து ஆர்மி ஆபீசர் ஆக போறாருல. உன் பேரு? டார்வின் லோபி. டார்லிங்கா? சரி, சொல்லுங்க டார்வின். சரி, சைக்கிள் ஓட்டிட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்க போலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்? வீட்லயே இருக்கலாம். சரி, வீட்ல இருந்து என்ன பண்ணுவோம் அதே சொல்லு. இப்போ வந்து பாரு, மே 1 காலை 6 மணி. அப்ப என்ன பண்ணுவ சொல்லு. கடந்து தூங்குவேன். கடந்து தூங்குவியா? எதை கடந்து தூங்குவ? ஆத்த கடந்து தூங்குவியா? பாலத்தை கடந்து தூங்குவியா? என்னத்தை கடந்து தூங்குவ? சரி, நீ ஃபியூச்சர்ல என்ன ஆக போற சொல்லு. டாக்டர். டாக்டரா? சரி, டாக்டர் ஆயிட்டு அக்கா வரேன் ஆஸ்பத்திரிக்கு. அக்கட காசு வாங்குவியா? மாட்டேன். ஏன்? ஏழைங்களுக்கு ஃப்ரீயா. அப்ப அவனே ஜட்ஜ் பண்ணிருக்கான், ஏழைங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பானாங்க. நீ நல்லா வருவடா. சரி, வேற எல்லாம் தருவ அக்காக்கு? மருந்து கொடுப்பேன். வாயை தர. மருந்து தருவ. வேற? வேற மாத்திரை தருவேன். ஒரே வேலையா போட்டு முழுக்கு. மாத்திரை தருவ. வேற? ஊசி போட்டுருவேன். ஊசி போடுவியா? ஊசி அக்காக்கு அலர்ஜி தம்பி. முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். ஊசி போடாம அக்காக்கு மருந்து தரணும், சரியா? வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணச்சுன்னா விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். சொல்லுங்க உங்க பேரு? சாதனா. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சைக்கிள் வச்சிருக்கீங்கல்ல, என்ன பிடிச்சிருக்கோ இல்ல அந்த சைக்கிள பிடிச்சிருக்கா? உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். ரெண்டு தான். ரெண்டு அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் சொல்றேன். உங்களை தான் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. ஏன் உனக்கு இந்த வேலை? இப்ப சைக்கிள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. சரி, ஓகே. சைக்கிள் வச்சு என்ன பிளான்? கடைக்கு போவேன், வித்து பாட்டி விட்டு போவேன். அப்படியே பாட்டி வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சிரு. பாட்டி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. பாட்டி குண்டா இருந்தா என்ன ஓட்டலாம், நம்ம தண்டி நம்ம வண்டி எல்லாமே. ஹாய். ஹாய். உங்க பேரு? ரதி. ரதியே. சரி, சைக்கிள் கிடைச்சிருக்குல்ல ரதி, எப்படி ஃபீல் பண்றீங்க ரதி? ரொம்ப ஹாப்பியா. வீட்டில் எடுத்து கேட்டிருக்கீங்களா சைக்கிள் இதுக்கு முன்னாடி? என்ன சொன்னாங்க? அம்மா காசு இல்லைன்னு, அதான் நீங்கள் எடுத்து தந்தேன். எங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக வரணுமா, அம்மா எப்போமாச்சும் கொண்டு விடுவாங்க, இல்லைன்னா பஸ்ஸில் வரும். பஸ்ஸு வசதியும் எனக்கு கிடையாதா, அதான் நீங்கள் எடுத்து தந்தீங்க. தேங்க்யூ.
ஹாப்பி தானே? சூப்பரா ஓட்டணும், பார்த்து ஓட்டணும் சரியா? பார்த்து வரணும். சொல்லு உன் பேர் என்ன? ரித்திகா ஸ்ரீ. சரி, இப்போ உங்க ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்படி எங்க ஊருக்குலாம் வந்திருக்கியா? தூத்துக்குலாம் வந்திருக்கியா? வந்ததில்ல. சரி, எந்த ஊருக்குலாம் போயிருக்க? எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி இருந்திருக்க. பக்கத்துல தான் தூத்துக்குடி இருக்கு, வந்திருக்கலாம்ல. ஒரு நாள் வாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வைப் பண்ணுவோம் சரியா? என்னென்ன மாதிரியான வைப் பண்ணலாம் சொல்லுங்க, பிளான் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு எங்க போகலாம்? என்னென்ன மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிடலாம்? ஆட்டுக்கால் பாயா, மாட்டுக்கால் மாயா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா? இந்த டிஃப்ரெண்ட் பணியாரம்லாம் உங்க ஊர்ல ஃபேமஸ் தானே? ஆமாம். என்னென்ன மாதிரியான பணியாரங்கள்லாம் இருக்கு? ஏதோ இந்த பழம்புரியா வளம்புரியா ஏதோன்னு சொன்னாங்களே, பானிபூரி. பானிபூரியா? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. ஓகே, that's it மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர். பை.